ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. புள்ளிப்பட்டியல் 44வது போட்டி முடிவில் இப்போ பார்க்குறோம். இதில் வழக்கம் போல் போன மேட்ச்சில் ஆர்ஆர் அணி வெற்றி பெற்று நல்ல சிறப்பான நிலைக்கு போவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதன்படி ஆர்ஆர் 9 மேட்ச்சில் 8 மேட்ச் ஜெயிச்சு 16 புள்ளிகள் இருக்கிறது பலம், முதலிடத்தில் இருக்காங்க. 2ஆம் இடத்துல கேகேஆரும், எஸ்ஆர்ஹெச் 3ஆம் இடத்துலையும், 4ஆம் இடத்துக்கு எல்எஸ்ஜி வந்திருக்கிறது. 5ஆம் இடத்துல டிசி, 6ஆம் இடத்துக்கு சிஎஸ்கே போயிட்டது. இன்றைக்கி சிஎஸ்கேவுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸும் மற்றும் ஆர்சிபி அணியும் மோதுது. பொதுவாக டெல்லி கேபிட்டல்ஸ் 5ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த போட்டியில் ஜெயிச்சா மேலே வருவாங்க. ஆர்சிபி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடுமையான போராட்டத்தை கொடுப்பாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு கௌரவமான ஒரு நிலையில் இந்த டோர்னமெண்ட்டை முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாத போட்டியாக இது இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைய போட்டி 45வது போட்டி அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடக்கிறது. இது ஜிடியுடைய சொந்த மைதானம்ன்றதுனால ஜிடி அணிக்கு கூடுதல் பலம் இருந்தபோதிலும் ஆர்சிபி வீறு கொண்டு விளையாடுறதுக்கும் வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இதற்கு முன்பாக 2 அணிகளும் பார்த்திங்கன்னா 4 முறை மோதியிருக்காங்க. அதில் ஒரு முறை ஆர்சிபி வின் பண்ணியிருக்கு, ஜிடி 3 முறை வின் பண்ணியிருக்கு. அப்போ ஜிடி தான் இந்த 2 பேர்த்துக்குள்ளே ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருக்காங்க கடந்த காலங்களில். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மதியன் 9ஆகவும் விதியன் 3ஆகவும் வருகிறது. அது தொடர்புடைய வீரர்கள்லாம் அந்தந்த அணியில் நல்ல சிறப்பாக ஜொலிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா விருத்திமான் சாகா ஜிடியில் சுப்மன் கில், டேவிட் மில்லர், ஷாருக் கான், ரஷித் கான், மோகித் சர்மா மற்றும் நூர் அகமது இவங்கெல்லாம் சிறப்பான பங்களிப்பை செயல்படுத்துவாங்க. ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸு, விராட் கோலி, ரஜத் பட்டிதாரு, கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், முகமது சிராஜ் மற்றும் எஸ் தயால் இவரெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. கேள்வியை பொறுத்தளவுக்கு உள்ளூர் ஆட்டம்ன்றதுனால ஜிடி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. ஜிடியுடைய உதயத்தின் மேலே உச்சம் மதி உட்கார்ந்துருக்கிறது, நல்லா வீரியமாக விளையாடுறதுக்கு அமைப்பு இருக்குது. ஆனால் மந்தன் அதை நோக்கி வருவது அதில் சின்ன குளறுபடி உண்டு. ஆரம்பம் சிறப்பாக இருந்தாலும் அதில் ஒரு குளறுபடி இருக்கும் ஜிடிக்கு. ஆனால் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு 5 குடையவன் லக்னத்தில் உட்காந்துருக்கார், 2-5 குடையவன். அதனால் நல்ல சிறப்பான கௌரவம் பெறுறதுக்கு ஆர்சிபிக்கு நல்ல வாய்ப்பு. ஜிடியுடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது வெற்றிக்கு தடை அப்படின்னு சொல்லணும். அந்த வெற்றி ஸ்தானாதிபதி, ஜிடியுடைய வெற்றி ஸ்தானாதிபதி ஆர்சிபி தலை மேலே உட்கார்றதுனால இவங்களுடைய வெற்றியை அவங்களுக்கு தாரை வாப்பாங்க ஜிடி அணி அப்படின்னு சொல்லுது. ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் மால் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு சிறப்பு. ஆனால் நோக்கி வரக்கூடிய கிரகம் கவிப்பு பின்னோக்கி போயிட்டுருக்கு. சேயை கவிக்கு இருக்கிறதும் ஒரு குறைபாடு. அப்போ முதல்ல நல்லா ஆரம்பிப்பாங்க ஜிடி, அதன் பின்னாடி கேமு ஆர்சிபி எடுத்துக்கும், அவங்களுக்கும் ஒரு பின்னடைவு ஏற்படும். அந்த பின்னடைவின் முடிவில் ஆர்சிபி அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.